பழைய அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த 2025, 26ஆம் ஆண்டுக்கான ராகு கேது பேச்சு பலன்கள் தனுசு ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத இப்ப பார்ப்போம். தனுசு ராசி நேயர்களே, கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா ராகுவானவர் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருந்து மிகுந்த கெடு பலன்களை உங்களுக்கு கொடுத்திருப்பாரு. அதே நேரத்துல கேது பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருந்து செய்தொழில அற்புதமான பலன்களை நிச்சயம் கொடுத்திருப்பாரு. கடந்த காலத்துல இந்த ராகு என்னன்னா 4ஆம் இடத்துல இருக்கும்போது பாத்தீங்கன்னா அநேக தனுசு ராசிகர்கள் உடல் ஆரோக்கியத்துல ரொம்ப அவதிப்பட்டிருப்பீங்க. அதே நேரம் தாயாரினுடைய உடல் ஆரோக்கியத்துல நிறைய பிரச்சனைகள் போயிருக்கும். இப்ப அதுல எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு தீர்வுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா ராகு இந்த வர்ற 18/5/2025 அன்று மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு வருகிறார். அதாவது உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு வருகிறார். இதனால நிச்சயம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிக நற்பலன்களை இந்த ராகு உங்களுக்கு செய்ய இருக்கிறார். இந்த ராகு 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால இனிமேல் நீங்க செய்யற எந்த செயல்னாலுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றிகள் அதிகமாக வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதனால நீங்க தைரியமாக எந்த ஒரு செயலையும் பாத்தீங்கன்னா நீங்க ஆரம்பிக்கலாம். ஆரம்பிச்சீங்கன்னா நிச்சயம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றிகள் என்பது அதிக அளவு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரம் உங்களுடைய இளைய சகோதரர்களுடைய உறவுகள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா மன வருத்தங்கள் பாத்தீங்கன்னா அதிக அளவு வருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அதோட இந்த ராகு பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு மன தைரியம் பாத்தீங்கன்னா அதிக அளவு இந்த ராகு கொடுப்பார். அதனால இந்த மன தைரியத்தினால பாத்தீங்கன்னா நீங்க எந்த ஒரு செயலையுமே பாத்தீங்கன்னா தைரியமாக ஈடுபட்டு நிச்சயம் அதுல வெற்றி வாய்ப்புகளை குவிப்பீர்கள். இந்த ராகுனால பாத்தீங்கன்னா நிறைய எதிரிகளை வீழ்த்தக்கூடிய திறன் என்பது உங்களுக்கு இந்த சமயத்தில் நிச்சயம் இருக்கும். அதோட ராகுனுடைய 3ஆம் பார்வையானது உங்களுடைய ராசியின் மேல விழுவதனால உங்களுடைய பெயர் புகழ் பாத்தீங்கன்னா நிச்சயம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அதே நேரத்துல வயிறு சம்பந்தமான தொந்தரவுகளும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு போவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அது உங்களுடைய ராசியின் மேல விழுவதனால அதிக அளவு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை என்பது உங்களுக்கு ஏற்படும். அதோட வாழ்க்கை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப இனிமையாக இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. குருவினுடைய 9ஆம் பார்வையானது ராகுவின் மேல விழுவதனால குரு ராகு சண்டால யோகம் ஏற்படுகிறது. இந்த குரு ராகு சண்டால யோகத்தினால பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிக அளவு தங்கம் சேரக்கூடிய யோகம் என்பது இருக்கிறது. அதோட குருவினுடைய பார்வையும் உங்களுடைய ராசியின் மேல விழுகுது. ராகுனுடைய பார்வையும் உங்களுடைய ராசியின் மேல விழுகுது. இதனால உடல்ல பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதோட உங்களுடைய பெயர் புகழ் பாத்தீங்கன்னா ரொம்ப டாப்ல போறதுக்கான வாய்ப்பும் இருக்கிறது. ராகுனுடைய 11ஆம் பார்வையானது உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீட்டுல விழுவதனால பிள்ளைகளுடைய வளர்ச்சியில கவனமாக இருக்கணும். அதே நேரத்துல பூர்வீக சொத்துல ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. பெரும்பாலான தனுசு ராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல காதல்ல சக்சஸ் ஆவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரத்துல குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசியின் மேல விழுவதனால அந்த காதல சக்சஸ் ஆனவங்களுக்கு பாத்தீங்கன்னா திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. ராகுனுடைய 11ஆம் பார்வையானது 6ஆம் வீட்டை விட்டு விலகுவதனால ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா வேலை பார்க்கும் இடங்கள்ல நல்ல முன்னேற்றம் இருக்கும். இருந்தாலும் அர்த்தாஷ்டம சனியினுடைய பார்வை வேலை பார்க்கும் இடத்துல இருக்கிறதுனால வேலையில நீங்க ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது. கடந்த காலத்துல ராகுனால பாத்தீங்கன்னா குடும்பத்துல நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும். இப்ப எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனைகள் நீங்கி குடும்பத்துல சந்தோஷம் மகிழ்ச்சி பெருகுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கேதுவானவர் கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பல தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்திருப்பாரு. அதே நேரம் பல பேருக்கு பாத்தீங்கன்னா ப்ரொமோஷனையும் ஏற்படுத்தி கொடுத்திருப்பாரு. தற்போது இந்த கேதுவானவர் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு வருகிறார். இதனால உங்களுக்கும் அப்பாவுக்குமான உறவுகள்ல பாத்தீங்கன்னா சிக்கல்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால் முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அப்பாவிடம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. இந்த கேதுவானவர் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால அதிக அளவு ஆன்மீக பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கேதுவினுடைய 3ஆம் பார்வையானது உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீட்டுல விழுவதனால கணவன் மனைவிக்கிடையே உள்ள உறவுகள்ல பாத்தீங்கன்னா சண்டை சச்சரவுகள் போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால் முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா விட்டு கொடுத்து செல்வது நல்லது. அதே நேரம் நட்பு வட்டங்கள்ல பழகும் போது பாத்தீங்கன்னா கவனமாக இருக்க வேண்டும். அதே நேரம் புதிதாக நண்பர்களை இந்த நேரத்தில் பழகுவதை தவிர்க்க வேண்டும். இல்லனா அவர்களால பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. இந்த டைம்ல பார்ட்னர்ஷிப் வச்சு எந்த ஒரு தொழிலும் ஆரம்பிக்க கூடாது. அப்படி ஆரம்பிச்சீங்கன்னா உங்கள் இருவருக்கும் இடையே பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால் முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் வச்சு தொழில் பண்ணுவதை தவிர்க்க வேண்டும். தரகு தொழில் கமிஷன் தொழில பாத்தீங்கன்னா எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பது கடினம். கேதுவினுடைய 11ஆம் பார்வையானது உங்களுடைய ராசிக்கு 11ஆம் வீட்டுல விழுவதனால சின்ன சின்ன பிரச்சனைகளை இன்வெஸ்ட்மெண்ட்ல இந்த கேது ஏற்படுத்துவார். இருந்தாலும் குருவினுடைய 5ஆம் பார்வையானது உங்களுடைய ராசிக்கு 11ஆம் வீட்டுல விழுவதனால நிச்சயம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. இந்த கேதுவானவர் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால அவ்வப்போது பாத்தீங்கன்னா மனக்குழப்பங்கள் போவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. பல பேருக்கு பாத்தீங்கன்னா கோவில் கும்பாபிஷேகத்துல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். கேதுவானவர் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த சமயத்துல அதிர்ஷ்டத்தை நம்பி எந்த ஒரு காரியத்திலே நீங்க ஈடுபடக்கூடாது.
அப்படி ஈடுபட்டீங்கன்னா உங்களுக்கு லாபங்கள் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால் முடிந்த அளவுக்கு அதிர்ஷ்டம் சம்பந்தமான எந்த ஒரு விஷயங்களையும் தனுசு ராசிக்காரர்கள் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. சோசியல் மீடியால ஆக்டிவா இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா அவங்களுடைய செயல்பாடுகள்ல கவனமாக இருப்பது நல்லது. குருவினுடைய அதிசார காலகட்டம் மற்றும் வக்ர காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்ல ஈடுபடுவது கொஞ்சம் தவிர்க்க வேண்டும். இல்லை என்றால் உங்களுக்கு நஷ்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த குருவினுடைய அதிசார காலகட்டமானது இந்த அக்டோபர்ல இருந்து வக்ர காலகட்டம் பாத்தீங்கன்னா இந்த மார்ச் வரைக்கும் இருக்கு. அதனால அந்த காலகட்டத்துல உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ல கவனமாக இருப்பது நல்லது. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. தேங்க்யூ.